सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. சங்கர விஜய மகரந்தம் 14வது ஆஸ்வாதம் 54 ஸ்லோகம் வரையில் வந்திருக்கோம். இன்னைக்கு நாம வேற அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறோம். அதாவது பூர்வ கதா பிரசங்கம் என்ன அப்படின்னு கேட்டா, சங்கரருடைய மாதாவுக்கு அந்திம காலம் வருது. அந்த சமயத்திலே ஏற்கனவே சொன்னபடி சங்கரரை அவர் அந்த அம்மா ஸ்மரிச்சுக்கிறா. உடனே அம்மா ஸ்மரிச்ச உடனே அங்க வந்து சேர்ந்து விடுறார் சங்கரர். பார்த்த உடனே அம்மா சந்தோஷப்படுறா. அம்மாவுக்கு விசேஷமாக முக்தியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேதாந்த தத்துவத்தை போதிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்றார் ஆச்சாரியார். ஆனா அது ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டா. அதனால அதுக்கப்புறம் சிவனை ஸ்தோத்திரம் பண்றா. சிவனை ஸ்தோத்திரம் பண்ணினத்துல அந்த அம்மா என்ன சொல்றான்னு கேட்டா, சிவன் விஷயத்துல எனக்கு ஒரு அஸ்வாரஸ்யம் வந்துடுத்து. ஏன்னா அவருடைய ஒரு கிருபையால தான் நீ எனக்கு கிடைச்ச, எங்க ஆத்துக்காரர் கிடைச்சார். ஆனா கொடுத்தது அப்படியே நிக்கல, அவர் திரும்பி வாங்கிட்டார். அதனால எனக்கு அது பிடிக்கல, மனசுல ரொம்ப தாபமாக இருந்தது. அதனால எனக்கு அது அந்த பக்தியே போயிடுச்சு. இதெல்லாம் வாஸ்தவமா வரக்கூடாத ஒரு மனோபாவங்கள் தான், அது தெரியும். ஆனா விவேகம் இல்லாததுனால அப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மை எனக்கு வந்துடுத்து. அதுக்கப்புறம் கிரமேண விவேகம் அந்த துஷ்டமான பாவங்கள்லாம் மனசுல இருந்து நிவர்த்தி ஆனது அப்படின்னு சொல்றா. அதுதான் இந்த 54வது ஸ்லோகத்துல அர்ச்சாம் தியக்தவதி ஆசம் பலாத் த்வத் விரஹாதுரா கிரமாத் விவேக ஹ்ரசிதாக துர்பாவா பரமேஸ்வரே. சிவனை பூஜை பண்றதே விட்டுட்டேன்னுட்டா. ஏன்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, கொடுத்தது திரும்பி வாங்குறார், துக்கத்தை கொடுத்துடுறார் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு என்னுடைய விவேகம், எனக்கே விவேகம் இந்த துஷ்டபாவனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. பரமேஸ்வரன் விஷயத்துல எனக்கு இருந்த துஷ்டபாவங்கள்லாம் குறைஞ்சது. அதுக்கப்புறம் விருஷாச்சலேஷம் மனசா தியாயந்தி தத் திதிக்ஷயா தம் தேசம் நாசகம் கந்தும் ஜரா ஜீர்ண கிருஷாங்ககா. இப்ப எனக்கு அந்த விருஷாச்சலேஸ்வரரை பத்தி நினைப்பு வருது. மனசா தியாயந்திங்கிற மனசனால அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டேன். விருஷாச்சலேஸ்வரனை பார்க்கணும்னு ஆசை வந்தது. தத் எதிர்க்ஷயா, ஒரு தடவை தரிசனம் பண்ணணும்னு ஆசை வந்தது. ஆனா அவர் இருக்கும் இடத்துக்கு போகிறதுக்கு என்னுடைய சரீரத்துல சக்தி இல்லாம போச்சு. தம் தேசம் நாசகம் கந்தும். ஏன் போக முடியல கேட்டா, ஜரா ஜீர்ண கிருஷாங்ககா, வயதானத்தினால சரீரத்துல சக்தி இல்லை. அதனால இங்கேருந்து அவ்வளவு தூரம் போய் அந்த பரமேஸ்வரனை தரிசனம் பண்றதுக்கு முடியாம போச்சு. ஸ்வப்னே மாம் ஆதிஷத் சம்பு கந்தும் கேகாந்திக ஸ்திதம் வல்கத் ரௌப்பிய மிருகோத்திஷ்டம் ஸ்வம் தாம பரமாத்புதம். சுவாமி நினைச்சு தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அது முடியாம போச்சு அப்படின்னு சொன்ன உடனே சுவாமியை அனுகிரகம் பண்றார். அதாவது சொப்னத்துல அவர்
ஒரு விஷயம் சொல்றார் சுவாமி. என்ன விஷயம் சொல்றாருன்னா, மாம் ஆதிஷத் சம்பு, எனக்கு உத்தரவு போட்டார். என்ன உத்தரவு போட்டார்? உங்க ஆத்துக்கு பக்கத்திலேயே ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்திலே ஒரு ரௌப்பிய மிருகோத்திஷ்டம், வல்கத் ரௌப்பிய மிருகோத்திஷ்டம், ஒரு மான், வெள்ளிமான். வெள்ளிமான் உனக்கு சொப்னத்துல வந்து உனக்கு ஒரு இடத்தை காண்பிக்கும். அந்த இடத்துல நான் வாசம் பண்றேன், நீ அங்க வந்து தரிசனம் பண்ணிக்கோ அப்படின்னு சொப்பனத்துல சுவாமி சொல்றாராம். வெள்ளி மான் அப்படிங்கிறது அங்க ராமாயணத்துல வர மான் மாதிரி தோன்றது. ராமரை இழுத்துட்டு போற ஒரு மான், அந்த மாதிரி ஒரு வந்து உனக்கு தெரிவிக்கும் ஒரு இடத்துல அப்படின்னு. அது பக்கத்துலதான் இருக்கு நீ இருக்கிற இடத்துல இருந்து. அதனால ரொம்ப சிரமப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ அங்க போய் என்ன தரிசனம் பண்ணு அப்படின்னு சொன்னாராம். ஸ்வப்னே மாம் ஆதிஷத் சம்பு, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆதேசம் கொடுத்தார் அந்த பரமேஸ்வரன். தேகாந்திக ஸ்திதம் ஸ்வம் தாம கந்தும், உன்னுடைய கிரகத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்தானம் ஒண்ணு இருக்கே, அது அங்க போய் தரிசனம் பண்றதுக்காக அவர் சொன்னார். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது சொன்னா, வல்கத் ரௌப்பிய மிருக உத்திஷ்டம், இங்கே காலடிக்கு பக்கத்துல அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு டிப்படத்துல போட்டிருக்காரு. வெள்ளிமான் துள்ளி இது காலடி பரிசரகதம் க்ஷேத்திரம். க்ஷேத்திரம் இதம் தத் பகவத புரஹ வல்கதா ரௌப்பிய மிருகேட சூச்சித்தம் ஆர்யாயி. அதாவது அந்த இடத்துல பகவான் இருக்கிற இடத்துல ஒரு வெள்ளி மான் வந்து அந்த இடத்துல சத்தம் போட்டு இருக்கு. இதத்தான் சொப்பனத்துல சூச்சனை பண்ணினார் சுவாமி. ஆக அந்த இடத்துல போனா அங்க பகவானுடைய ஸ்தானம் இருக்குன்னு சொல்றாலாம். அது என்னமோ வெள்ளிமான் துள்ளின்னு இப்பவும் பிரசித்தமா இருக்கான். காலடிக்கு பக்கத்துல இருக்கு அந்த க்ஷேத்திரம்னு டிப்பணத்துல போட்டிருக்காரு. சரி, இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்தானம் கிடைச்சது, அங்க போய் பார்க்கணும்னு பார்த்தேன். ததாதேசேன தத்ரஸ்தம் உபாதிஷ்டே கதக்லமா சக்தி கிரமேண ஜஹ்ராச கந்தும் தம் தேசமபி உத. சுவாமி ஆதேசம் கொடுத்திருக்காரு, உத்தரவு கொடுத்திருக்காரு. சரி, பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்தானத்துக்கு போய் நாம பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பினேன். ஆனா அது கூட முடியாத போயிடுச்சு. சக்தி கிரமேண ஜஹ்ராச, என்னுடைய சக்தி ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. கந்தும் தம் தேசமபி, பக்கத்துல இருக்கிற அந்த இடத்துக்கு கூட போகிறதுக்கு முடியாது போயிடுச்சு. அப்ப போகணும்னா யாராவது வேணும். அபேக்ஷமானா அந்யம் கஞ்சித்து ஆலம்பம் தம் கிருஹாந்தகம் கோவிந்தம் சரணம் பிராபம் தத் தியானாதூத வேதனா. யாராவது துணைக்கு வேண்டியிருந்தது. எப்படி போறது? துணைக்கு யாரை கூப்பிடுறது? ஏதோ ஒரு ஆலம்பம், ஒரு ஆசிரியம் எனக்கு வேணுமே கிரகத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணினேன்னா, கோவிந்தம் சரணம் பிராபம், அந்த மகாவிஷ்ணுவையே தியானம் பண்ணிட்டேன். அந்த நான் கோவிந்தனையே தியானம் பண்ணிட்டேன். நீதான் எனக்கு கதி, நீதான் எனக்கு சகாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சேன். அந்த கோவிந்தனை தியானம் பண்ணினதுனால என்னுடைய வேதனையானது கொஞ்சம் குறைந்தது. தத் தியான ஆதூத வேதனா, அதனால என்னுடைய வேதனைகள் எல்லாம் நிவர்த்தியானது. அந்த கோவிந்தனை தியானம் பண்ணினத்தினாலே என்னுடைய ஹிருதயத்துல இன்னைக்கும் அந்த கோவிந்தன் தான் நிக்கிறான். சயேவ மே அத்ய ஹிருதயே திஷ்டதி அத்புத விக்கிரகா பிரார்த்தயஸ்வ தமேவாத்ய தீர்த்தயாத்திர தமேவ போ. இந்த கதையெல்லாம் எதுக்கு அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா, என் மனசுல இந்த கோவிந்தனுடைய ஸ்வரூபம் தான் நிக்கிறது. அற்புதமா அத தியானம் பண்ணி நான் சந்தோஷமா இருக்கேன். அதனால நீ என்ன பண்ற, சங்கரரை பார்த்து சொல்றாரு அவம்மா, பிரார்த்தயஸ்வ தமேவ, நீ அந்த கோவிந்தனையே பிரார்த்தனை பண்ணி எனக்கு நல்ல முக்தியை கொடுக்கறதுக்கு. வேற யாரையும் பிரார்த்தனை பண்ண வேண்டாம். தமேவ போகோ, தமேவ போ பிரார்த்தயஸ்வ, அவரையே பத்தி கீர்த்தைய ஸ்தோத்திரம் பண்ணி எனக்கு சொல்லு, அந்த கோவிந்தனை பத்தி சொல்லு, அதுதான் எனக்கு
பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா. இத்தம் ச கருணம் பாவவசயா உதீரிதம் வச்சா ஸ்ருத்வா மாது பிரியதரம் அஸ்தௌத் அச்சுதம் அவ்யயம். ரொம்ப கருணையோடு, அதாவது பரிதாபத்தோடு, அந்த பாவாவேசத்தோடு அம்மா வந்து சொல்றா, நாளை அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணவோ அல்லது நீ ஸ்தோத்திரம் பண்ணி சொன்னா அதை பண்ண மனசுல வாங்கிக்கவோ முடியல. என்னுடைய ஹிருதயத்துல கோவிந்தன் இருக்கான். அந்த கோவிந்தனையே தியானம் பண்றதுக்கு அனுகூலமாக நீ ஏதாவது ஸ்தோத்திரம் பண்ணு. அவருடைய நாமாக்கள், அவருடைய ஸ்தோத்திரமே என் காதல விழும்படியாக பண்ணு அப்படின்னு சொன்னா இல்லையா. இதை கேட்டுட்டு சங்கரர் என்ன பண்ணினார், பிரியதரம் அம்மாவுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி அஸ்தௌத் அச்சுதம் அவ்யயம், அந்த நாராயணனை அச்சுதனை அவ்யயமான அவிநாசியாக வியமில்லாத அந்த அச்சுதனை ஸ்தோத்திரம் செய்தார். அவர் பண்ணின ஸ்தோத்திரத்துல இருந்து ஒரு 5-6 ஸ்லோகம் போட்டிருக்கார். அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்ப்போம். சிதம்சம் விபூம் நிர்மலம் நிர்விகல்பம் நிரீகம் நிராகாரம் ஓங்கார கம்யம் குணாதீதம் அவ்யக்தமேகம் துரியம் பரம் பிரம்ம யம் வேத தஸ்மை நமஸ்தே. யம் பிரம்ம வேத தஸ்மை தே நமஹா அப்படிங்கிறது அன்வயம். ஹே முகுந்தா கோவிந்தா, ஒன்னதான் பிரம்மம் அப்படிங்கிறது ஞானி தெரிந்து கொள்கிறான், அல்லது நான் தெரிந்து கொள்கிறேன், நான் நினைக்கிறேன், என்னுடைய நிச்சயம் அது நீ பரபிரம்மம் தான், உன்னை நான் பரபிரம்மமாக நினைக்கிறேன். வேதங்கிறது உத்தம புருஷத்திலையும் வரலாம். நான் வேதன், நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம். மூர்த்தியை தான் பார்த்து சொல்ற. ஏன்னா அந்த நிர்குணமான ஸ்வரூபம், நிராகாரமான ஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம் பண்ண முடியாது இல்லையா. அதனால ஒரு மூர்த்தியை பார்த்து, அந்த நீ மூர்த்தியாக நீ தெரிந்தாலும் நீதான் அந்த பரபிரம்மம், அந்த பரபிரம்மம் தான் சகுண ஆகாரமாக வந்து இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆகையால உனக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்ற. நீ உண்மையான ஸ்வரூபத்துல வந்தா அப்ப எப்படி இருக்கும், உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் எப்படி இருக்கும்னா அதை உபனிஷத்து சொல்லி கொடுக்கக்கூடியது இப்படி இருக்கு. சிதம்சம், சித்தனுடைய ஒரு அம்சம். விபும், எல்லா இடத்துலயும் வியாபகமாக இருக்கு, அது இல்லாத இடம் இல்லை. நிர்மலம், மலமே இல்லாதது, அழுக்கு இல்லாதது. நிர்விகல்பம், சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கிறதுனாலே எதோடும் ஒட்டாதது, சேராதது. விரீகம், ஆப்த காமச காஸ்பிருகான்னு சொல்லுவான். நீ எதுவும் செய்யறது இல்லை, அதாவது உனக்கு எந்த ஆசையும் இல்லை, எதையும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. நிராகாரம், உனக்கு ஒரு உருவம் கிடையாது, அதனால நிராகாரம். ஓங்கார கம்யம், ஓங்காரம்ங்கிறது பிரணவம் இருக்கோ, அந்த பிரணவோபாசனையால உன்னை அடைய முடியும், அப்பேற்பட்டவன் நீ. குணாதீதம், 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவன். அவ்யக்தம், அதாவது இந்திரியங்கள்னால் அறியப்படாதவன். ஏகம், ஒன்னே ஒண்ணு, ஒரே ஒரு ஸ்வரூபம் தான் அது, அதுல பல ஸ்வரூபம் கிடையாது. அதே சமயத்துல துரியம் பரம் பிரம்மா. 1 3 1 2 3ன்னு கணக்கு பண்ணா ஒன்னா அந்த 3 சேர்க்காமல் 4வதாக சொல்லும்படியாக இருக்கும். அதுதான் துரியம். மாண்டூக்கிய உபனிஷத்திலே இந்த துரியத்தை பத்தி விசேஷமாக சொல்லும். அந்த வஸ்து இந்த ஜீவாத்மாவாக இருக்கிற இடத்துல 3 வேஷத்துல இருந்துருக்கு. முழிச்சுட்டு இருக்கக்கூடிய வேஷம் ஒண்ணு, தூங்கி சொப்பனம் பார்த்து கொண்டிருக்கிற வேஷம் ஒண்ணு, நல்ல தூக்கம் சுசுப்தியில இருக்கிற வேஷம் ஒண்ணு, அதை தாண்டினா 4வது வேஷம் இல்லை. அதுதான் உண்மை. இந்த ஜாகிரத அவஸ்தையில அந்த ஸ்வரூபம் முழித்து கொண்டு இந்திரியங்கள்னால வெளி விஷயங்களை பார்த்து விவகாரம் பண்ணிட்டு இருக்கு. இவனுக்கு விஸ்வஹா அப்படின்னு பேரு. அதே சமயத்துல சொப்பனத்துல போகும்போது இதெல்லாம் நின்று போச்சு, இந்த விவகாரம் நின்று போயிடுச்சு. ஆனா அங்க வேற விவகாரம் தெரிகிறது சொப்பனத்துல. அதெல்லாம் சூக்ஷ்ம விஷயமா, அத
என்ன சொல்றாருன்னா தைஜசகான்னு அப்போ இவனுக்கு பேரு. அதை தாண்டினா விவகாரமே இல்லைன்னு நின்று போறது சுஷுப்தி. அந்த சுஷுப்தியில தூங்கிட்டு இருக்கிற நிலையில அவனுக்கு பிராஜ்யகான்னு பேரு. ஆனா அப்பவும் அஜ்ஞானம் இருக்குங்கிற காரணத்தினாலே மறுபடியும் முழிச்சுன்னு வந்து விடுறான். ஆக இந்த 3 நிலைகளை தாண்டி இருக்கும் நிலை 4வது. அது என்னன்னு கேட்டா அதுதான் பரபிரம்மம். அந்த பரபிரம்மம் தான் நீன்னு சொல்றான். உன்னை நான் அந்த பரபிரம்மமாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட உனக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன். அவருடைய ரூபத்தை வர்ணிக்கிறார். சுநாசாபுடம் சுந்தரப்ரூ லலாட்டம் கிரீட்டோச்சிதா குஞ்சித ஸ்னிக்த கேசம் ஸ்புரட் புண்டரீகாபிராமாய தாக்ஷம் சமுத்ஃபுல்ல ரத்ன பிரசூனாவதம்சம். இது ஒரு 3 சுலகம் வருது. அது சேர்ந்து ஒரே வர்ணனையா வருது. அதுக்கப்புறம் தான் கிரியாபதமே வருது. சரி, ஒவ்வொன்னா பார்ப்போம். இப்போ உன்னுடைய மூர்த்தியை நான் வர்ணிக்கிறேன். நீ அந்த உபனிஷத்து சொல்லி கொடுத்த பரபிரம்மம் தான் எங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ரூபம் எடுத்துட்டு அழகான ரூபத்துல வந்திருக்கேன். நான் உன்னுடைய அந்த அழகான ரூபம் எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கிறேன். அப்பேற்பட்ட உனக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். சுநாசாபுடம், அழகான மூக்கு, மூக்கே அழகு. சுந்தர புரூ லலாட்டம், அழகான புருவங்கள், நெற்றியும் அழகான நெற்றி கொண்டவன். கிரீட்டோச்சித ஆகுஞ்சித ஸ்னிக்த கேசம், ஒரு கிரீட்டம் போட்டுக்கிறதுக்கு தலையில வச்சுக்கிறதுக்கு உச்சிதமானது. அதே சமயத்துல ஆகுஞ்சித சுருண்டு இருக்கக்கூடிய கேசங்கள். கேசம் வறண்ட கேசம் இல்ல, ஸ்னிக்தமான கேசம். அதாவது மிருதுவாக இருக்கக்கூடிய கேசங்களை உடையவன் நீ. புறத் புண்டரீகாபிராமாய தாக்ஷம், பளிச்சு தெரியுது. உன்னுடைய கண்ணை பார்த்தாலே புண்டரீகாட்சன்னு தெரியுது. அந்த புண்டரீகமானது, புண்டரீகன்னா தாமரை, தாமரை கண்ணன்னு பகவான் சொல்றது. தாமரை கண்ணன்னு சொன்னா அந்த தாமரை எப்படி அழகா இருக்குமோ தாமரை எதழ், அதே மாதிரி அழகான கண்களை உடையவன். சமுத்ஃபுல்ல ரத்ன பிரசூனாவதம்சம், பளிச்சுன்னு மின்னக்கூடிய நல்ல ரத்தனங்களையும் புஷ்பங்களையும் அலங்காரமாக தலையில தியானம், அதாவது தாரணம் செய்து கொண்டிருக்கிறாய். பிரசூனாவதம்சம், அதை நீ ஆபூஷணமாக தாரணம் பண்ணி கொண்டிருக்கிறாய். அப்ப இது என்னாச்சு? இது அந்த பகவானை வர்ணிக்கிறது, அவருடைய மூர்த்தியை வர்ணிக்கிறது. மூர்த்திங்கிறது இவ தியானத்துக்காக ஏற்படுத்தின்ற ஒரு விஷயம். அந்த ரூபத்துல சுவாமி வரார். அப்ப அந்த ரூபத்தை வர்ணிக்கிறார். இந்த மாதிரியாக தியானம் பண்ணிக்கணும். இதை கேட்க கேட்க அம்மாவுக்கு அந்த ரூபம் மனசுல வரும். சுரத்னாங்கதை ரன்விதம் பாகுதண்டைஹி சதுர்பிஹி சலத் கங்கணாலங்கிருதாக்ரைஹி உதாரோதராலங்கிருதம் பீதவஸ்திரம் பதத்வந்த்வ நிர்தூத பத்மாபிராமம் சுரத்னாங்கதைஹி பாகுதண்டைஹி சதுர்பிஹி அன்விதம். இன்னொரு விசேஷம் இருக்கு, சலத் கங்கணாலங்கிருதாக்ரைஹி. உன்னுடைய பாகு, சதுர்பாகு, 4 புஜங்கள் இருக்கு சுவாமிக்கு. அந்த மாதிரி தியானம். அந்த 4 புஜங்கள்லையும் சுரத்தன அங்கதை ரன்விதம், 4 புஜங்கள்லையும் அந்த புஜங்களுக்கு உண்டான ஆபரணம் அங்கதம்னு சொல்லப்படுறது, சுவர்ணாபரணம். அது ரத்தனம் பதித்த ஆபரணங்களை போட்டுக்கொண்டு இருக்கிறார். நம்ம படத்துல பார்த்தா இந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் வரைஞ்சிருப்பான், பார்க்கலாம். சுரத்னாங்கதை ரன்விதம் பாகுதண்டை சதுர்பி, 4 கைகள் இருக்கு, 4 புஜங்கள். அந்த புஜங்களுடைய இங்க அக்ரபாகத்திலே சலத் கங்கணால் அங்கிருதாக்ரைஹின்னு சொல்றார். அக்ரபாகம்னா இந்த இடம் இல்லையா? இங்கதானே கங்கணம் தாரணம் பண்ணிட்டு இருக்கார். அந்த கங்கணம் அசைறதான், அசைஞ்சுட்டு இருக்கக்கூடிய கங்கணம். அது அசையும். ஆனா இங்க இருக்கக்கூடிய அந்த அங்கங்கிறது அசையாது. ஆக சலத் கங்கண அலங்கிருத அக்ரைஹி, அந்த அழகான கங்கணத்தை தாரணம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலே அதுவும் அசைஞ்சுண்டு, வளையல் மாதிரி வளையல் அசையணும், அசைஞ்சுட்டு இருக்குது. அப்பேற்பட்ட புஜங்களை கொண்டவன் நீ.
உதாரோதராலங்கிருதம், அழகான உத்தமமான ஒரு வயரும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, அதுக்கு உண்டான ஆபரணத்தையும் நீ போட்டு இருக்கே. பீத வஸ்திரம், மஞ்சள் நிற வஸ்திரத்தை தாரணம் செய்து கொண்டிருக்கே. பதத்வந்த்வ நிர்தூத பத்மாபிராமம், கால் பார்த்தா கால் எப்படி இருக்குன்னா பதத்வந்தம், ரெண்டு கால்களும் பார்த்தோம்னா தாமரை எதிர் தோத்து போயிடும், அந்த மாதிரி இருக்கு. நிர்தூத பத்மாபிராமம், அந்த பத்மம் தாமரை இருக்கே அதனுடைய அழகை இப்ப இதை பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு அழகே இல்லைன்னு சொல்ல முடியாயிடும். ஆக அதை விட அப்படி உத்தமமான அழகை கொண்டதாக இருக்கு உன்னுடைய பாதங்கள். ஸ்வபக்தேஷு சந்தர்ஷிதாகாரமேவம் சதா பாவயன் சந்நிருத்தேந்திரியாஸ்வஹ துராபம் நரோ யாதி சம்சார பாரம் பரஸ்மை பரேபியோபி தஸ்மை நமஸ்தே. இந்த மாதிரி நான் இப்போ ஒரு ஆகாரத்தை வர்ணித்தேனே, மூர்த்தியை வர்ணிச்சேனே, இந்த வேஷத்துல சுவாமி தன்னுடைய பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். ஸ்வபக்தேஷு சந்தர்ஷிதாகாரம் ஏவம், பக்தர்கள் விஷயத்துல அனுகிரகம் பண்ணி இப்பேற்பட்ட ஒரு ஆகாரம் மூர்த்தியை சுவாமி எடுத்துட்டு அவளுக்கு தரிசனம் கொடுக்கிறாரா. யாரு இந்த மாதிரி ஒரு ஆகாரத்தை சுவாமியுடைய உருவத்தை மனசுல சதாபாவையின் எப்போதும் நினைச்சுட்டு இருப்பனோ, எப்போதும் தியானம் செய்து கொண்டு இருப்பனோ, அதுவும் சந்நிருத்த இந்திரியாஸ்வகா, இந்திரியங்கள் அப்படிங்கிற இந்த குதிரைகளை கட்டுப்படுத்தி மனச சுவாமியுடைய இந்த ஆகாரத்தை தியானம் செய்வதிலேயே நிறுத்தி வைத்துக் கொண்டிருப்பனும். இந்திரிய அஸ்வகான்னு சொல்றது, அது கட்டோபனிஷத்து இந்திரியாணி ஹயானாகு அப்படின்னு சொல்லி இந்திரியங்களை அஸ்வமாக குதிரைகளாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த சரீரமே நமக்கு ஒரு ரதம். ரதத்தை நம்ம எதுக்கு உபயோகப்படுத்திக்கணும்? இந்த ரதத்துல ஏறி நம்ம போக வேண்டிய ஸ்தானத்துக்கு போகணும். அந்த மாதிரி ஒரு ரதத்தை சுவாமி நமக்கு கொடுத்திருக்கார். ஆக அந்த ரதத்தை உபயோகப்படுத்தி நம்ம அடைய வேண்டிய ஸ்தானத்தை அடையணும். அதுக்காக ஒரு கல்பனை பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. இந்த சரீரமானது ரதம், நம்மளுடைய சரீரமும் இல்லையோ அந்த சரீரத்துக்கு சொந்தக்காரனான நாம் தான் அந்த ரத சுவாமியாக இருக்கோம். ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவத்துன்னு சொல்றது. இந்த ரதத்தை ஓட்டிண்டு போகக்கூடிய அந்த சாரதி யாருன்னு சொன்னா புத்திந்து சாரதிம் வித்தி, புத்தி தான் அந்த சாரதி. அங்க குதிரைகளாக இருக்கிறது இந்திரியாணி ஹயான் ஆகு, அஸ்வங்களாக அந்த ரதத்துல போட்டுப்பட்டு இருக்கிறது நம்ம இந்திரியங்கள் தான். இந்த அஸ்வங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த கயர் இருக்கே, கயறுன்னு சொன்னாக்க பிரகிரகம்னு சொல்லுவோம், கடிவாளம். அந்த கடிவாளம் எது அப்படின்னு கேட்டா மனப்பிரகிரகமே வச்சது, மனசு. ஆக இது எல்லாத்தையும் நல்லபடியா உபயோகப்படுத்தி இந்த ரசத்தை வச்சுட்டு போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரலாம். எங்க தத் விஷ்ணோ பரமம் பதம் சத்து தத்பதமாப்னோதி தத் விஷ்ணோ பரமம் பதம், விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோட்சத்துக்கு போக முடியும் இந்த சாதனங்களை வச்சு, இந்த ரசத்தை வச்சுட்டு சரியாக இதை உபயோகப்படுத்தினால். இல்லைன்னா தத்பதமாப்னோதி சம்சாரஞ்சாதிகச்சதின்னு சொல்லி இதை போற போக்கில் விட்டுட்டோம். அந்த அஸ்வங்கள் கண்டபடி போறது இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டா அதை கட்டுப்படுத்த முடியலைன்னு சொன்னா மறுபடியும் சம்சாரத்திலே இருக்க வேண்டியதுதான். ஆனா இந்திரியங்களை கட்டுப்படுத்தி நல்லபடியாக வேதாந்த சொன்ன உபாசனைகள் எல்லாம் வச்சுட்டு இவன் மேல போனான்னு சொன்னா நிச்சயமாக அந்த மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கே. அதை ஞாபகப்படுத்துறார். சந்நிருத்த இந்திரியாஸ்வகா. இவருடைய சொரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா இந்திரியங்களை அடக்கியாகணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் துராபம் நரோ யாதி சம்சார பாரம். இந்த சம்சாரங்கிற சமுத்திரத்துக்கே இதனுடைய கரைக்கு போறதுங்கிறது சாமானிய விஷயம் இல்லை. துராபம் கஷ்டம், இதை தாண்டுவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இந்திரியங்களை அடக்கி இந்த மாதிரி ஒன்ன தியானம் பண்ணிட்டு இருக்கிறவன் யாரோ அவன் நிச்சயமாக சம்சார பாரத்தை அடைந்து விடுவான். அப்பேற்பட்ட பரஸ்மை பரேபியோபி தஸ்மை நமஸ்தே. பராத்பரம்னு சொல்றது, சக்தியா இதெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம்.
கப வியாக தோஷ்ணோல்பண சுவாசவேக வியதா விஸ்புர சர்வ மர்மாஸ்தி பந்தாம் விசிந்தியாகம் அந்தியாம் அசங்கியாம் அவஸ்தாம் விபேமி பிரபோ கிம் கரோமி பிரதீக. இப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டா, எல்லாருக்குமே பிறக்கிறது ஒரு கஷ்டமான இதா இருக்கும். அதே மாதிரி இந்த சரீரத்தை விடுறச்சும் பெரிய கஷ்டமான ஒரு நிலைதான். விட்டுட்டு போனமேங்கிற மனசுல இருக்கிற கஷ்டங்கள் மாத்திரம் இல்லை, சரீர விசையும் பெருசாவே இருக்கு. அது எப்படின்னா, கப வியாகத உஷ்ண உல்பண சுவாச வேகா. அதாவது கபம் கட்டின்னு விடுமா, பேச முடியாம இதை கட்டிக்கும். உஷ்ணமான சுவாசம் வேகமாக வருமா, ஊர்ஜ சுவாசம் எல்லாம் சொல்லுவா, அந்த மாதிரி வரும். சரீரத்துல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான மர்ம பாகங்கள் எல்லாம் அப்படி வலிக்குமா. விஸ்புரத் சர்வ மர்ம அஸ்தி பந்தாம். அதனால வியதா, வேதனையா இருக்குமா. உடம்பு பூரா வேதனை, என்ன பண்றதுன்னு தெரியாது. உடம்புல பூரா எங்க பார்த்தாலும் ஒரே வேதனையாக இருக்கும். இப்பேற்பட்ட அவஸ்தை இது கடைசி அவஸ்தையா. இந்த சரீரத்திலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த சரீரத்துல ஏற்படக்கூடிய நிலை. இந்த அந்திம அவஸ்தைங்கிறது எவ்வளவு தடவை கொடுத்தோம் அப்படின்னு கேட்டா கணக்கே பண்ண முடியாது. எவ்வளவு ஜென்மா எடுத்தோமோ ஒவ்வொரு ஜென்மாவிலையும் இந்த மாதிரி அந்த கடைசி நிலையை நாங்க அனுபவிச்சிருக்கோம். விசிந்தியாகம் அந்தியாம் அசங்கியாம் அவஸ்தாம். இது மறுபடியும் எனக்கு வந்துவிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி பயமா இருக்கு. இந்த கஷ்டம் மறுபடியும் வர வேண்டாமே. அதாவது இந்த கஷ்டம் வராம இருக்கணும்னா நான் மறுபடியும் பிறக்காம இருந்தா தானே இது வராம இருக்கும். அதனால விபேமி பிரபோ, இந்த நிலை மறுபடியும் வரும்போமோ வந்துடுமோன்னு நான் பயப்படுறேன். கிம் கரோமி பிரசீத, நான் என்ன பண்ண முடியும், எனக்கு சக்தி இல்லை. நீதான் அனுகிரகம் பண்ணா, நீதான் என்னை காப்பாற்றணும். லபன் அச்சுதானந்த கோவிந்த விஷ்ணு முராரே ஹரே நாத நாராயணேதி யதா அனுஸ்மரிஷ்யாமி பக்தியா பவந்தம் ததாமி தயாசீல தேவ பிரசீத. உங்ககிட்ட ஒரே பிரார்த்தனை என்னன்னு கேட்டா, இந்த மரணமாகும் போது, அதாவது இந்த சரீரத்தை விட்டு உயிர் பிரியும் போது, அச்சுதா அனந்தா கோவிந்தா விஷ்ணு முராரே ஹரே நாத நாராயண அப்படின்னு உன்னுடைய நாமாக்களை சொல்லிண்டே, சொல்ல முடியுமோ முடியாது, சொல்ல முடியாது, வாக்கு நின்று விடும், மனசுல நினைச்சுண்டு பிரியணுமா. யதா அனுஸ்மரிஷ்யாமி பக்தியா பவந்தம், என்னுடைய உயிர் இந்த சரீரத்திலிருந்து பிரியும் போது உன்னுடைய ஞாபகத்துடன் பிரியணும், அதுக்கு நீ அனுகிரகம் செய். அதான் கீதையில சொல்றது, எந்த ஞாபகத்தோடு இவனுடைய உயிர் சரீரத்திலிருந்து பிரியுமோ அவன் அதை அடைவான். இவன் கர்மபலத்தை அனுசரித்து, இவனுடைய கர்மபலத்தை அனுசரித்து அந்த மாதிரிதான் ஞாபகம் அந்த சமயத்துல வரும். பரமேஸ்வரனுடைய பகவானுடைய அனுகிரகம் இருந்தா தான் பகவானை பத்தின ஞாபகம் அந்த கடைசி காலத்துல வர முடியும். அதுக்காக பிரார்த்தனை பண்றார். ததாமே தயாசீல, நீ பெரிய தயாளு இல்லையா, ஏ தேவ பிரசீத, எனக்கு அனுகிரகம் பண்ணு, மறுபடியும் நான் பிறக்க வேண்டாம், எனக்கு இந்த கஷ்டமான நிலை வர வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு சங்கரன் ஸ்தோத்திரம் பண்றார். இந்த ஸ்தோத்திரத்தை அம்மா கேட்கிறா. அம்மாவுக்கு பண்ண தெரியாது, இவர் தான் ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்ருண்வந்தி தாம் ஸ்துதிம் பிராஹ சங்கரம் சாந்த சேதசா நமேபீர் மரணே சிந்தா தவார்த்தேவா ஜிதாத்மனா. இந்த ஸ்துதியை கேட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மா சாந்தமான ஒரு மனசோட சொல்றாளாம் சங்கரரை பார்த்து, அப்பா எனக்கு இனிமே மரண பயம் இல்லை, நமேபீர் மரணே, எனக்கு எந்த மரணத்துல இனிமே பயமே இல்லை. சிந்தா தவார்த்தேவா ஜிதாத்மனஹா, அண்ணாங்கிறத சேர்க்கணும், நாமே, நீ ஜிதாத்மாவாக இருக்கே, உன்னை பத்தின கவலையும் இன்மை இல்லை. நீ எப்படி இருக்கேங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இன்மை எனக்கு மரண பயமும் கிடையாது, அதுவும் போயிடுச்சு. உன்னை பத்தின அந்த ஒரு கவலை இருக்குமே, அந்த கவலையும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. உனக்கு தெரியுமாப்பா, ஏற்கனவே நீ சின்ன வயசுல ஒரு கோவிந்தாஷ்டகம்னு ஒண்ணு பாடுவியே, அந்த கோவிந்தாஷ்டகத்தை பாட கேட்கிறேன் அப்படிங்கிறா. அபி ஸ்மரசி கோவிந்தாஷ்டகம் தன் மன் மனோகரம் பால்யே கீதம் துவயா பக்தியா புதுகாத் கிருஷ்ண சந்நிதோ. நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது கோவிந்தாஷ்டகம்னு ஒரு ஸ்தோத்திரத்தை
அந்த கிருஷ்ண பகவானுக்கு சந்நிதியில பாடுவியே, எனக்கு ஞாபகம் இருக்கா? பக்தியா குதுகாத் கிருஷ்ண சந்நிதி, அங்க கிருஷ்ணர் கோவில் ஒண்ணு இருக்கு. அந்த கிருஷ்ணர் கோவில்ல கிருஷ்ணருக்கு ஏத்தா போல நீ அந்த ஸ்தோத்திரத்தை பாடுவியே, உனக்கு ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இருந்தா கொஞ்சம் அந்த சொல்லு. தத் காயஸ்வ அத்யமே பிராணான் முமுக்ஷோஹோ ஹிருத் ரசாயனம் ஸ்ருத்வா மாது பிரியதமம் தத் அகாயத் முதான்விதா. தத் காயஸ்வ அத்ய, இப்போ அந்த பாட்டை அந்த ஸ்தோத்திரத்தை எனக்கு சொல்லி காமின்னு கேட்கிறா அம்மா. அப்போ முமுட்சுவாக இருக்கக்கூடிய பிராணனை விடுறதுக்கு அந்த நிலையில இருக்கக்கூடிய அம்மாவுக்கு ஹிருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ரசாயனமாக அந்த ஸ்தோத்திரம் இருக்குன்னு தெரிஞ்சுண்டு கேட்டு, மாது பிரியதமம், அம்மாவுக்கு ரொம்ப பிடித்த ஸ்தோத்திரம், இவர் சின்ன குழந்தையில பாடின ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தை உதான்விதா சந்தோஷமாக பாடுறாராம், பாடி காமிக்கிறார் சங்கரர் அம்மாவுக்கு. பாடி காமிக்கும் போது அந்த ஸ்தோத்திரம் தான் அடுத்தபடியாக சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்லி வருது. இதை நாம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.